ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் கோங்குரான்னு சொல்கிற புளிச்சக்கீரை வச்சு நம்ம ஒரு சூப்பரான சுவையில் ஒரு சட்னி வந்து செய்ய போகிறோங்க. இது நீங்கள் ஒரு மாதம் வச்சாலும் கெட்டு போகாதுங்க. சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் வந்து கொடுக்கக்கூடியதுங்க. கால்சியம் அதிகமாக இருக்குதுங்க. இதில் நம்மளுக்கு முட்டு வலி, முதுகெலும்பு வலி இதெல்லாம் வர்றவங்க வந்து தேய்மானம் இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து இதை அதிகமாக எடுத்துக்கலாங்க. நம்ம கர்ப்பிணி பெண்களுக்குமே வந்து இது வந்து தொக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இதில் கால்சியம் அயன் எல்லாம் அதிகமாக இருக்குங்க. இந்த கீரை வந்து நம்ம சேர்த்திக்கிறது உடம்புக்கு ரொம்ப நோய் சக்தியும் வலுவும் கொடுக்கக்கூடியதுங்க. இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாங்க. இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இப்போது வாணலியில் சும்மா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்து வச்சுக்கிறேங்க. அதில் ஒரு 4 மிளகா வந்து இது நல்லா காரமாக இருக்குங்க. அதனால் 4 மிளகா மட்டும் சேர்த்திக்கிறேங்க. உங்களுக்கு புளிச்சக்கீரையில் வந்து புளிப்பு அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு காரம் வந்து அதிகமாக சேர்த்துனா தான் நல்லா இருக்குங்க. எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற மிளகாய் காரத்தை பொறுத்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா நம்ம அந்த எண்ணெயில் வதக்கலாங்க. மிளகா பொரிஞ்சு வந்தது நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க ஒரு பிளேட்டில். நீங்கள் காரம் இல்லாத மிளகாயினா ஒரு 10-15 மிளகா வரைக்கும் கூட சேர்த்துலாங்க. இப்போ இதில் நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இது சின்ன ஸ்பூனுங்கிறனால 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்குறேங்க. மல்லி விதைகளையும் நல்லா நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. அப்படியே எண்ணெய் இல்லாமல் நம்மளுக்கு அந்த ஊற்றின எண்ணெய் வந்து மிளகா வதக்கிறதுக்கு சரியாக போயிடுச்சுங்க. இப்போ இது வந்து நம்மளுக்கு ட்ரையாக தான் இருக்குங்க. அதில் வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போது இது அயன் சத்து மிகுந்து இருக்கிறனால நம்ம இது போல் இரும்பு கடாயில் செஞ்சால் இன்னுமே வந்து நம்மளுக்கு கூடுதலாக வந்து சத்து வந்து அதிகமாக கிடைக்குங்க, இரும்பு சத்து. மிதமான தீயில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வறுத்தோம்னா நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடுங்க. நல்லா மணம் வருங்க, பொரிஞ்ச மணம். இப்போது நம்ம இதையே தனியாக திருப்பி அதே தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ இதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்து வறுத்துக்கலாங்க. வெந்தயம் அதிகமாக சேர்த்துனோம்னா கசப்படிக்குங்க. இதையுமே நம்ம கருகாமல் நல்லா பொன்னிறமாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி வந்து எடுத்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 7-8 மிளகு வந்து சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. மிளகு வந்து நம்மளுக்கு சூடானா போதுங்க. வெந்தயம் வந்து கருகிடவும் கூடாதுங்க. அதே சமயத்தில் வறுபடாமல் இருக்கக்கூடாதுங்க. நல்லா பதமாக பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பொன்னிறமாக வெடித்து பொரிஞ்சு வந்துருச்சுங்க. நல்லா ஒரு ஃப்ளேவர் வந்து வறுபட்ட ஃப்ளேவர் வந்து வருதுங்க. இப்போ நம்ம அதை தனியாக வந்து பிளேட்டில் எடுத்துக்கலாங்க. இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலையில் வந்து நம்ம வதக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா மொறுன்னு நம்மளுக்கு வறுபட்டு வந்துருச்சுங்க. இப்போ இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் வந்து எடுத்துக்கலாங்க. எல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன். அந்த பிளேட்லேயே இதையும் நம்ம எடுத்து போட்டுக்கலாங்க. பாருங்கள், கலர் மாறலிங்க. ஆனால் நம்மளுக்கு நல்லா மொறுன்னு தூளாகிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து வறுபட்டுருச்சுங்க. இப்போது நம்ம சூடானதை ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த கீரையை வதக்கிறதுக்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு 4-5 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிறேங்க நல்லெண்ணெய். இந்த கீரை நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது எண்ணெய் நம்மளுக்கு காஞ்சிருச்சுங்க. இப்போ அந்த அலசி க்ளீன் பண்ணி வச்சுக்கிற கீரையை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்கிறது போல் இருக்குங்க. ஆனால் வதக்குனா நம்மளுக்கு கொஞ்சமாக கம்மியாயிருங்க. இந்த தண்ணி இல்லாமல் இந்த இலைகளை மட்டும் நம்ம எடுத்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க.
ஒரு நிமிஷம் நம்ம இது போல் திருப்பி விட்டோம்னா எல்லா பகுதியும் நம்மளுக்கு வந்து அது அப்படியே குறைஞ்சிருங்க. மிதமான தீயிலே வச்சு நம்ம வதக்கலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு சூடானோடனே அது வந்து நம்மளுக்கு அப்படியே கீரை வந்து சுருண்டு கம்மியாக வந்துடுங்க, குறைஞ்சி. மிதமான தீயிலே வதக்கணுங்க. இல்லைன்னா இது போல் அந்த வலுவழுப்பு தன்மை இருக்கனால அடி பிடிச்சிக்குங்க நம்மளுக்கு அந்த பசவுத்தன்மை. நீங்கள் இது போல் புளிப்புத்தன்மை இருக்கிற ஊறுகாய் இதெல்லாம் செய்கிறப்ப வந்து இரும்பு கடாயிலையோ இல்லைன்னா எவர் சில்வர் கடாயிலையோ செய்கிறது வந்து நல்லதுங்க. ஈய பாத்திரத்தில் அந்த களிம்பு ஊறுன்னு சொல்லி சொல்லுவாங்க, உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புளிப்பான இதெல்லாம் செய்கிறப்ப. பாத்திரமே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பொரிஞ்சு போயிருங்க. இது நல்லா பச்சளை இல்லாமல் நல்லா வறுபடுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க, வதங்கி வர்ற அளவுக்கு. நாம் உப்பு வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து சேர்த்துக்கலாங்க. கல்லுப்பு தான் நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா மிதமான தீயிலே சிம்மிலேயே வச்சு ரொம்ப குறைவான தீயில வச்சு இது போல் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு வதக்கணும்னா நம்மளுக்கு நல்லா மசிஞ்சு இது போல் நல்லா பாருங்கள் நல்லா வெந்து பச்சை வாசனை போக நல்லா கமகமான அந்த கீரையோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு நல்லா வருதுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து இந்த அரைச்சி வச்சுக்கிற பொடியை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இது கூட சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், அதை சேர்த்தோன்னே நம்மளுக்கு அந்த வலுவழுப்பு தன்மையெல்லாம் கம்மியாயிருங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்துக்கலாங்க. இதை எடுத்து வச்சுக்கலாங்க. இதில் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், திரும்ப வேறு ஒரு வாணலி வந்து அடுப்பத்தை வச்சு வச்சுக்கிறேங்க. அதில் தாளிப்புக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நீ வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாங்க. நான் உடனே சாப்பிட்றனால கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துறேங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் காஞ்சது நம்ம தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. நம்மளுக்கு கடுகு நல்லா நம்மளுக்கு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதனோட ஈரப்பதம் இல்லாமல் வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கி விட்டு நம்ம இதை எடுத்து வச்சுக்கிற இந்த கோங்குராவை எடுத்து இதில் சேர்த்து வதக்கலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இது போல் மாற்றி மாற்றி கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம அப்போ தான் நம்மளுக்கு கெட்டு போகாமல் வச்சுருந்தாலும் 1 வாரம் 10 நாள் 1 மாதம் வச்சுருந்தாலும் இப்படியே இருக்குங்க நம்மளுக்கு. இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா மணமாக இன்னும் வந்து நல்லா ஜீரண சக்தியை தூண்டி நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுத்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் இது போல் நீங்கள் நல்லா கலந்து விட்டிங்கன்னா அல்வா போல் பாத்திரத்தில் ஒட்டாமல் இது போல் நம்மளுக்கு நல்லா அந்த எண்ணெயில் வதங்கி எண்ணெய் வெளியே கக்கி நம்மளுக்கு இது போல் வந்துருங்க. சூப்பராக நம்மளுக்கு கோங்குரா தொக்கு வந்து இப்போ சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இது 1 மாதம் வச்சாலும் 1 மாதம் அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே வைக்கலாங்க. ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க வேண்டியது இல்லைங்க, வெளியே வச்சு சாப்பிட்லாங்க. பாருங்கள், இது போலயே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாங்க. லஞ்ச் பாக்ஸு கூட நீங்கள் சாதத்தோடு போட்டு இதோட நட்ஸ் எல்லாமே சேர்த்து கிளறி நீங்கள் எடுத்து லஞ்ச் பாக்ஸு கொடுத்து அனுப்பலாங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரான சுவையில் நம்மளுக்கு கோங்குரா சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.